ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ வந்து சரியான முறையில் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்து தாங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து 3 விதமாக வந்து அப்லோட் பண்ணலாம். முதல்ல என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் அப்லோட் பண்ணி முடிஞ்சவும் YT ஸ்டுடியோவில் போய்ட்டு அங்கே போய்ட்டு எடிட் பண்ணி இன்னும் வீடியோக்களுக்கு இன்னும் தேவையான சில விஷயங்களை வந்து அதில் போய்ட்டு செய்யலாம். அது முடியவும் இன்னும் சில ஃபைனலான சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இந்த யூடியூப் வந்து டெஸ்க்டாப் மோட் இருக்கு இல்லையா, இந்த studio.youtube.com சொல்லி போய்ட்டு சர்ச் பண்ணி உள்ள போவோம் இல்லையா, அதில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோட்டில் போய்ட்டு செய்கிறது வந்து இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, YT ஸ்டுடியோவில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். YT ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணிட்டு YT ஸ்டுடியோவில் வீடியோக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியாக இந்த ஐ கார்டு வைக்கிறது, எண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை வந்து டெஸ்க்டாப் மோட்டில் அந்த studio.youtube.com சொல்லி போய் சர்ச் பண்ணி க்ரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோட்டில் போய்ட்டு அங்கே போய்ட்டு செட் பண்ணிக்கொள்வது. மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டெஸ்க்டாப் மோட்லேயே வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கொள்வது. டெஸ்க்டாப் மோட்டில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து செஞ்சுக்கொள்வது. டெஸ்க்டாப் மோட்டில் செய்கிறது கொஞ்சம் ஃபோனில் செய்கிறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் மிஷினாக இருந்துன்னு சொன்னால், லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பண்ணுறது கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஃபோனில் செய்யும்போது டெஸ்க்டாப் மோட்டில் வச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் முதல்ல சொன்ன மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த யூடியூப் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிட்டு YT ஸ்டுடியோவில் போய்ட்டு எடிட் பண்ணிட்டு திருப்பி டெஸ்க்டாப் மோட்டில் போய்ட்டு ஃபைனலான விஷயங்களை வந்து செஞ்சு கொள்வது. இதைத்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலுங்க. இந்த அப்லோட் வீடியோன்னு சொல்லி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலுங்க. நீங்கள் ஃபோனில் வந்து உங்களோட கேலரியில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற வீடியோ வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கவும் பாருங்கள் வீடியோ வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால், உங்களுக்கு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலுங்க. நீங்கள் என்ன உங்கள் வீடியோக்கு என்ன பொருத்தமான டைட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த டைட்டில் வந்து டைப் பண்ணிக்கலுங்க. டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், அடுத்து வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. நீங்கள் உங்களோட சேனலுக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து இங்கே கொடுத்துக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு பொருத்தமான ஹேஷ்டேக்களையும் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டு முடியும். அதோட வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு டிஸ்க்ளைமர் வைக்க போகிறேன்னு சொன்னாலும் வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்க்ளைமர் என்னன்னு தெரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுறேன். நான் வந்து டிஸ்க்ளைமர் வைக்கல, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்க்ளைமர் வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விசிபிலிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போவுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது முதல்ல வந்து ப்ரைவேட்லையோ இல்லை அன்லிஸ்டட்லையோ வந்து வச்சு அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு வந்து YT ஸ்டுடியோவில் போய்ட்டு எல்லா எடிட்டிங் செட்டிங்ஸில் முடிஞ்ச பிறகு தான் வந்து நீங்கள் அதை வந்து பப்ளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நான் என்ன பண்ணுவேன் சொன்னால், இந்த அன்லிஸ்டட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷெட்யூல் இருக்குது பாருங்க கீழே, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நான் ஷெட்யூல் வைப்பேன். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸுக்கு போகிற வந்து பப்ளிக் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கொள்வேன். என்ன ரீசன் சொன்னால், அப்படி வச்சேன்னு சொன்னால் வந்து வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா வரும். வீடியோ அப்லோட் ஆகும்போதே வந்து பப்ளிக் ஆகும்போதே வந்து வீடியோ கிளாரிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்கும். நான் ஒரு டைமை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் டைம் செட் பண்ணி வைக்க விரும்புனீங்கன்னு சொன்னால் ஷெட்யூலை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் டைமை வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்தது பாருங்கள், ஆடியன்ஸ் சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த ஆடியன்ஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்களா, நீங்கள் இதை வந்து 13 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்காக மேக் பண்ண வீடியோன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் அது கீழே பாருங்கள், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோன்னு சொன்னால் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே வாங்க லொக்கேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ண போகிறேன்னு சொன்னால் செட் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களோட வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எங்கே கூட இருக்காங்களோ அந்த இடத்த நீங்கள் செட் பண்ண விரும்பினேன்னு சொன்னால் செட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து எப்போவுமே லொக்கேஷன் வைக்க மாட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேலிஸ்ட்னு சொல்லியிருக்கு. இந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து எட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எலோ வீடியோ அண்ட் ஆடியோ வந்து ரீமிக்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களோட வீடியோ ஆடியோக்களை வந்து மற்றவங்க வந்து எடுத்து ரீமிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னால் இந்த எலோ கொடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது ஆடியோ மட்டும் சொன்னால் ஆடியோ மட்டும் எடுத்துக்கொள்ளான்னு கொடுங்க. இல்லை ஒன்றும் தேவைன்னு சொன்னால் மூணாவது வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டை வந்து நீங்கள் ஒன் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னால் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒன்றில் வந்து நிறைய விதம் கொடுத்துருக்காங்க, 4 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரெண்டாவது வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது என்னென்னு சொன்னால், இந்த பேட் கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களே, அப்போனா வந்து கமெண்ட் வந்து ஷோ ஆகாது. எனக்கு வந்து முதல்ல ரிவ்யூ பண்ணி தருவாங்க. நான் பப்ளிக் பண்ணால் தான் பப்ளிக் ஆகும். மற்றபடி மற்றவங்களோட கமெண்ட் எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஷோ ஆகும். மற்றது நீங்கள் மற்ற 3 வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு எது தேவையானதோ அதை வந்து பார்த்து வந்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் கொடுத்துட்டு இங்கே அப்லோட் ஆகினதும் YT ஸ்டுடியோவில் போய்ட்டு அங்கே சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அங்கே போய்ட்டு செஞ்சுக்கொள்வோம். முதல்ல வந்து இங்கே வந்து வீடியோ வந்து அப்லோட் கொடுத்துருவோம்.
வீடியோ வந்து அப்லோட் ஆகிருச்சு. இப்போ என்ன சொன்னால் வைடி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி நான் கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் வந்து இந்த எடிட் இருக்குது. இந்த எடிட்டை கொடுத்து முதல்ல வந்து தம்ப்லைனை வந்து செட் பண்ணிக்கலாம். தம்ப்லைனை வந்து இந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி பாருங்கள், கஸ்டம் தம்ப்லைன் சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண சொன்னால் நான் வந்து தம்ப்லைனுக்குன்னே நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இங்கே வந்து டன் கொடுத்துக்கொள்கிறேன். தம்ப்லைனை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அங்கே கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலில் வந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் நான் அங்கே வந்து கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த மோர்னு சொல்லியிருக்கு பாருங்கள் கீழே. இந்த மோரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். கிளிக் பண்ணவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வரும். இதில் முதல்ல வந்து எட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து டேக்ஸ் வச்சுக்கலாம். வீடியோக்கு டேக்ஸ் வைக்கிற வந்து முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயம் நீங்கள் உங்களோட வீடியோக்கு பொருத்தமான டேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. டேக்ஸ் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னால் நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். நான் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்மளோட வீடியோக்கு தேவையான டேக்ஸை வந்து பொருத்தமான டேக்ஸை வந்து செட் பண்ணிக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு தேவையான உங்களோட வீடியோக்கு என்ன கேட்டகரி பொருத்தமாக இருக்கோ, நீங்கள் எது சம்மந்தமாக அந்த வீடியோ போட்டிங்களோ அது சம்மந்தமான கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில நேரம் வந்து நான் வேறு ஏதாவது வீடியோக்கள் போடுற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து கேட்டகரியை வந்து கொஞ்சம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த ஷோ ஹவு many views லைக் திஸ் வீடியோஸ்னு இருக்குது. இதை வந்து கிளிக்கில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களோட வியூவர்ஸுக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து உங்களோட வீடியோக்கான லைசன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுது. இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ண பாருங்கள் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் சொல்லியிருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோக்களை வந்து வேறு யாருக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே வந்து கிரியேட்டிவ் காமன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து எலோ எம்பெடிங் வந்து இந்த எலோ எம்பெடிங் வந்து டிக்கில் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை மற்ற சோஷியல் மீடியாக்களில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை வந்து அவங்க ப்ளே பண்ணும்போது அதே பிளாட்ஃபார்மில் வந்து தான் ப்ளே ஆகும். யூடியூபுக்கு வந்து அவங்கள வந்து கொண்டு வராது. என்னுடைய சஜஷன் என்னென்னு சொன்னால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எலோ எம்பெடிங் வந்து டிக் எடுத்து விடுங்க. அப்போ தான் அவங்க அங்கே வச்சு வீடியோ ப்ளே பண்ணும்போது இது வந்து யூடியூபுக்கு கொண்டு வரும். யூடியூபுக்கு கொண்டு வந்ததுன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம், லைக் பண்ணிக்கொள்ளலாம், கமெண்ட் பண்ணலாம், அதை மற்ற வீடியோக்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த எலோ எம்பெடிங்கை வந்து டிக்கை வந்து எடுத்து விட்றேன். எடுத்து விட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிக்கொண்டீங்கன்னா யூடியூப்பில் இந்த வைடி ஸ்டுடியோவில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ண போகணும்னு சொன்னால் இந்த டெஸ்க்டாப் மோடில் போய்ட்டு தான் வந்து நம்ம எண்ட் ஸ்க்ரீனும் ஐ கார்டும் வந்து செட் பண்ண போகிறோம். அங்கேயும் சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்து முடிஞ்சு எண்ட் ஸ்க்ரீனும் ஐ கார்டும் வந்து செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னால் பாருங்கள் இந்த studio.youtube.com குரோமில் போய்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க சொன்னால் அவன் டெஸ்க்டாப் மோடு வந்து ஓப்பன் ஆகிடும். யூடியூப்பில் வந்து நீங்கள் அதில் வந்து அவனோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைசியாக போட்ட வீடியோ இந்த இங்கே இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனேன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு நம்ம கொடுத்த மற்ற வைடி ஸ்டுடியோவில் கொடுத்தது, அதாவது யூடியூப்பில் கொடுத்த மற்ற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. நாங்கள் கொடுத்த டேக்ஸும் வந்து இருக்குது. அதில் வந்து கீழே போனீங்கன்னு சொன்னால் மற்ற கொடுத்துருந்த எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து வந்துருக்கு. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோ மோன்னு சொல்லியிருக்கு. இந்த ஷோ மோவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இல்லை பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லியிருக்கு. இந்த பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லி என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ வந்து அதில் ஏதாவது ஒன்று ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலோ இல்லை ஸ்பான்சர் வீடியோ ஒன்று இருந்தான்னு சொன்னாலும் நீங்கள் அதில் ஒரு சின்ன டிக் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக்கை வந்து கொடுத்துக்கொள்ளணும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. நம்ம கொடுத்த டேக்ஸ் தான் வந்து இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இங்கே வந்து வீடியோ லாங்குவேஜ் இருக்குது. நான் வீடியோ லாங்குவேஜ் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜும் இருக்குது. அதை நான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக வந்து எந்த லாங்குவேஜை டைப்பிங்கில் யூஸ் பண்ணுறீங்களோ வந்து அதை வந்து நீங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட அப்படி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங் டேட் வந்துருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங் டேட்டை வந்து ரெக்கார்டிங் லொக்கேஷனை வந்து வச்சுக்கொள்ளலாம். அதோட கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதோட வந்து இந்த எலோ எம்பெடிங்ஸ் இருக்குது, அதையும் வந்து நான் வந்து டிக் எடுத்து விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிக்கை வச்சுக்கொள்ளலாம். அது கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பப்ளிக் டு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி வருது இல்லையா, இது என்னென்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் போடுற வீடியோக்களை வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போய் சேரும் நீங்கள் போடுற வீடியோக்கள். இதை டிக்கை வந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து போகாது. அடுத்ததெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து வைடி ஸ்டுடியோவில் கொடுத்ததான். இப்போ என்ன பார்ப்போம்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வீடியோக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீனும் ஐ கார்டும் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்க சொன்னா, இந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணி இப்போ ரைட்ல போயிட்டு பார்த்தீங்க சொன்னா, இங்க பாருங்க வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்ன்னு சொல்லியிருக்கு பாருங்க. இதில வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம் சொன்னா, முதல்ல வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன வந்து வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த எண்ட் ஸ்க்ரீன வந்து கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா, இங்கால ஒரு பாக்ஸ் ஒண்ணு வந்து வரும் பாருங்க. இப்போ இதில வந்து நீங்க எண்ட் ஸ்க்ரீன வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்றது எப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொன்னா, நான் இந்த வீடியோல கடைசியில வந்து போடுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. அத வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு சொன்னா, எண்ட் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி தெளிவா வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் அந்த எண்ட் ஸ்க்ரீன வந்து செட் பண்ணிக்கொண்டேன் பாருங்க. அடுத்தது என்ன சொன்னா, இந்த சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம சேவ் பண்ணிட்டு, அதில வந்து இந்த ஐ கார்ட வந்து கிளிக் பண்றேன். இந்த ஐ கார்ட வந்து கிளிக் பண்ணுவோம். ஐ கார்டு வந்து எப்படின்னு சொன்னேன்னா, வீடியோல நடுவுல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். மேல ஒரு கார்ட் மாதிரி வந்து வரும். நான் அதுக்கான ஒரு வீடியோ வந்து செட் பண்ணிக்கொள்றேன். வீடியோ போயிட்டு இருக்கும்போது மேல வந்து வீடியோல வலது சைடுல மேல வந்து கார்ட் மாதிரி வந்துட்டு வரும். இத வீடியோல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா எண்ட் ஸ்க்ரீன் வந்து அப்படி இல்ல. வீடியோல வந்து கடைசியில மட்டும் தான் வச்சுக்கலாம். ஐ கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தான் வந்து வைக்க முடியும். இதே வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து 4 வச்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஐ கார்டையும் செட் பண்ணிக்கொண்டேன். செட் பண்ணிக்கொண்டு, சேவ் பண்ணிக்கொண்டு பாருங்க மேலேயும் ஒரு சேவ்ன்னு சொல்லியிருக்கு. அதையும் வந்து கட்டாயம் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லன்னு சொன்னா, செஞ்ச செட்டிங்ஸ் எல்லாமே வீணா போயிரும். கட்டாயம் மறக்காம வந்து அத வந்து சேவ் பண்ணிக்கணும்னு சொன்னா, இப்போ வந்து வீடியோ வந்து பப்ளிக் ஆயிரும். நீங்க அன்லிஸ்டட்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, பப்ளிக் பண்ண போறேன்டா பப்ளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஷெட்யூல் பண்ணி குடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, அந்த டைம்ல வந்து வீடியோ வந்து பப்ளிக் ஆகிரும். இப்ப பாருங்க நான் செக் பண்ணி போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா, இங்க பாருங்க இந்த வீடியோக்கு நான் செட் பண்ணியிருக்கிற டேட் எல்லாம் வந்து இங்க அப்படியே இருக்கு. டைம் எல்லாம் வந்து இருக்கு. அந்த டைம்ல வந்து வீடியோ வந்து பப்ளிக் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தா.